கர்த்தருக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்ம வேதாகமத்தில் நமக்கு ஆண்டவர் எழுதி தருகிறார். அதை நம்ம படித்து நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். அதன்படி நடக்கும்பொழுது ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். அடுத்தவங்களுக்கும் நம்ம சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை தான் வேதத்தில் நம்ம படிச்சுட்ருக்கோம். அதை படிக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் தாழ்த்தாமல் அழிந்து போனவனுடைய ஒரு வசனங்களை படிக்கும்பொழுது தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கிருபை அளிக்கிறேன் என்று நாங்கள் வாசித்தோம். அப்படி நீங்கள் கிருபை தருகிற தேவனாக இருக்கிறபடியால் எங்களை தாழ்த்தும் பொழுது நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசிரியமாக இருக்க எங்களை பயன்படுத்துறதுனால நாளை மாற வேண்டும் என்று இந்த வசனங்களை தியானிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வழிகளில் எல்லாவற்றிலும் நீங்கள் கற்றிருந்து வழி நடத்தப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த விதமான என்னிடத்துல வருகிறோமே புறமே தள்ளுவதில் என்று சொன்ன தேவன், அப்படியே நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் எங்களை சேர்த்து அனைத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. அன்பு பாராட்டுகிறவராக இருக்கிறபடியால் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொருட்படுத்துகிறோம். இந்த பிரச்சனை மாத்திரம் இப்படி ஆவியானவர் மாத்திரம் எனக்கு ஆலோசனை தந்து இதை வழிநடத்த உங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் மதிய செலுத்துகிறேன். ஏசுரஜன் அந்த ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஏற்கனவே தாழ்த்துறவனை பற்றி நம்ம படிச்சிட்டோம். தாழ்த்துறது யார்? நம்மளை தாழ்த்தினோம்னா கிருபை தருவேன்னு சொன்னார்னு சொல்லி நம்ம படித்தோம். அதுக்கு நம்ம உதாரணமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த மாதிரி அவங்க அம்மாவும் தான் நம்ம படித்தோம். அவங்க தாழ்த்துனாங்க, எப்படி தாழ்த்துனாங்க, அந்த மாதிரி நம்ம தாழ்த்துறோமா அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். தாழ்மையை பற்றியாலும் எல்லாவற்றுமே ஆண்டவர் தான் நமக்கு கற்றுத்தரணும். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். உதவி இல்லாமல் நாம் நம்ம சொந்த பலத்தில் எதுலையுமே நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிசாசன் அவ்வளோ பெரிய எனக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே மடக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சிருவான். எப்படிப்பட்ட காரியங்களில் பரிசுத்தமாக இருந்தாலும் கூட அவங்களையும் கூட அசுத்தத்துக்கு கொண்டு போயிடுவான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து அவரோட கூட நம்ம இணைந்து வாழும் பொழுது மாத்திரம்தான் அதுலேருந்து நம்ம தப்பிச்சு நம்ம வாழ முடியும். அப்படி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாழறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இப்போ நம்ம தாழ்மையை பற்றி படித்தோம். அடுத்து தன்னை தாழ்த்தாதவன் எப்படி ஆண்டவர் நடத்துவார், எப்படி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வேதாமத்தில் இதெல்லாம் எழுதி இருக்காரு. அதை நம்ம படிக்கும் பொழுது முதல்ல ஆண்டவருடைய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் சொல்கிற காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் பயன்படுத்தலாம். முதல்ல தன்னை தாழ்த்தாதவன் நிலை என்ன, நிலை வருது, அவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 பேரை பற்றி படித்தோன்னு வைங்க. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கும் பொழுதே நம்மளை தாழ்த்தக்கூடிய ஒரு காரியங்களை நீங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட தான் இந்த காரியங்கள்லாம் செய்யணும். இவனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கும். அதனால் அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கவே கூடாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம படிக்கும். ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. 2 நாளாகவும் 33:23 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 2 நாளாகமும் 33வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனாகிய மனாசே தன் தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். இந்த ஆமோன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமான கதை. அந்த முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த மனாசை தவறு செய்யும்போது ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஜெபம் பண்ணுவான். அப்போ ஆண்டவர் அதுக்கு மன்னிப்பார். மன்னித்து அவனுடைய பிள்ளை ராஜா இருக்கும். அவன் இப்படி அசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான். அவன் மன்னிப்பு கேட்டு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இவன் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தாழ்மையாகவே இல்லாமல் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறத நம்ம பார்க்கோம். அப்போ இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி இந்த கர்த்தருக்கு தாழ்த்தல்னா, அதாவது தாழ்மை உள்ள கிருபைக்காரனா, கிருபைங்கிறது பெருசு. அப்போ அந்த தாழ்த்தாமலே அவன் மேட்டிமையாகவே வாழ்ந்தான். அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த அக்கிரமம் செய்து அவன் அந்த கடைசி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவனுடைய அதாவது ஒரு ராஜாங்கிறவனுக்கு ரொம்ப ஒரு மதிப்பு நமக்கு தெரியும். ராஜாவுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் இருக்க அவன் அந்த மாதிரி இருந்தவன் ஒரு தகப்பன வாழ்க்கையை பார்த்துருக்கான். அவன் தன்னை தாழ்த்தாமல் எப்படிலாம் அவன்
சாபத்தெல்லாம் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மனாசேவை பற்றி படிக்கலாம். அப்போ தன்னை தாழ்த்தும் போது அவனுக்கு வந்து ஒரு விடுதலையை கொடுக்குற ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த ஆமோனுங்க பாருங்கள், அப்படி தன்னை தாழ்த்தாமலே இருந்ததுனால ஒரு ராஜா வந்து ஒரு அடிமையாக வச்சுட்டு மற்ற மக்களெல்லாம் குடும்பம் பண்ணிவிட்டு மற்ற நல்லதே செய்யாமல் இருக்கிறவங்கள வந்து யாருமே விரும்பவே மாட்டாங்க. அவங்கள வந்து நல்ல ராஜ்யத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும்னு விரும்ப மாட்டாங்க. நிறைய ராஜாக்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா, அதாவது அவங்கள சமாதானமாக நடத்தணும், இவங்க நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து செஞ்ச அந்த மாதிரி ராஜாக்களை வந்து ஆமோதிச்சு நல்லா இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் குடும்பம் பண்ணி மற்ற மக்களுக்கு எதுவுமே செய்யாதவனா ராஜாவாக இருக்க யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி இந்த நாட்களில் பாருங்கள் அந்த காரியங்கள் செய்ததை நம்ம பார்க்கலாம். 24வது வசனத்தை நீங்கள் படிச்சிக்கணும். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொண்டு போட்டார்கள். பாருங்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அவன் வந்து ரொம்ப ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது இவன் வேண்டாத காரியங்கள் நிறையா வந்து செய்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த சிலை வணக்கம் செய்வான், மக்களை குடும்பம் பண்ணுவான், மற்ற எல்லா காரியங்களும் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தலை அப்படின்னா மற்ற எதுலையுமே அவன் தாழ்மைனால என்னங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டோம்னால அவன் எல்லாத்துலேயுமே சரியான பாதையில் நடத்தி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி உதவியே இல்லாமல் இவன் தன்னை தாழ்த்தாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் செஞ்சு மக்களுக்கும் செய்யும் பொழுது அந்த மக்கள் எல்லாருமே கூட இருக்கும், எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து அரண்மனையிலே கொண்டிருந்தாங்க. இப்போ அரண்மனையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த எஸ்தரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். ராஜா கிட்ட போய் நம்ம அவன் மனைவி போய் அவரை பார்க்கணுன்னாலும் சரி முன்னாடியே கேட்டுட்டு அவர் வந்து சொன்னால் தான் போகணும். அப்படி நிறையா காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி சும்மா நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் போகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் ரூம்களில் போக முடியாது. ராஜா கிட்ட போனாக்கி நிறைய அனுமதி கேட்டு அந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கக்கூடிய சட்டங்கள்லாம் இருக்கும்பொழுது ராஜாவுக்கு அந்த அரண்மனையிலே அவனை வந்து கொன்று போடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருந்திருப்பான்னு பாருங்கள், மக்கள்லாம் சேர்ந்து கொண்டுதாங்கன்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி அவனுடைய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே வந்து மற்றவங்களால் வந்து கொல்லப்படுறது, மற்றவங்களால் நிறைய அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் எப்படி அசுத்தமான வாழ்க்கையை நின்று அவன் வந்து வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்தான். ராஜாவாக இருந்தாங்கன்னா எவ்வளோ நன்மை செய்யலாம், எவ்வளோ மக்களுக்கு நல்லது செஞ்சு அவன் செய்யலாம். அந்த காரியங்கள்லாம் செய்யாமல் அக்கிரமம் செஞ்சு அவன் மேன்மேலும் ஆண்டவரை தாழ்த்தாமல் அப்படி செய்கிறதுனால அவன் வந்து மரணத்தை சந்திக்கான் இந்த அரண்மனையிலே. அப்போ அரண்மனையில் எப்படி இருக்க வேண்டியவன் அவனுடைய சடலம் கிடக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன நம்ம பார்க்கலாம்னா, அவனுடைய வாழ்க்கை வந்து பெரிய ராஜான்னா என்ன செய்வான், நல்ல சிங்காசனத்துலேருந்து நல்லா ஆளுகை பண்ணுறதுக்கு நல்ல சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அவனுடைய பிடம், அதாவது சடலம் கிடக்குது. அப்போ மறித்து அவனை கொன்னே போட்டுருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவனா சாகலை, மற்றவங்க தான் கொன்று போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரமான காரியங்கள் அவனுக்கு நடக்கு பாருங்கள். நல்லா இருக்க வேண்டிய இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் நல்ல சமாதானமாக இருக்க வேண்டிய இடம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு நம்ம சமாதானமாக இருக்கலாம், அவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு நம்மளை. ஆனால் நம்முடைய தாழ்மை இல்லாதனால, நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காதனால நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம சிலர் வந்து இவனை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் தவறி போகும்பொழுது நம்ம வந்து மரித்த நிலையில் தான் இருக்கோம். அந்த உயிரோடு இருப்போம், ஆனால் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அப்படி நிறைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால நிறைய தாழ்த்தாதனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சதுனால கஷ்டப்படுறதை நம்ம நிறைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுதான் வேதாகமத்திலே நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு. இவனை மாதிரி இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு தான் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தார். ராஜாவை உயர்த்ததை எல்லாருமே ராஜாவை ஆக்கலை பாருங்கள். அந்த மாதிரி ராஜாவை உயர்த்தினவன் இத்தனை பெரிய கேடு செஞ்சதுனால அவனுடைய வாழ்க்கை மரணத்தில் போய் முடியுது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் நம்ம எந்த இடத்துலையும் மரித்த நிலையில் இருக்கோமோ ஆண்டவர்கிட்ட இந்த நாட்களில் இந்த ஆமான மாதிரி இருக்கக்கூடாது. ஆமான மாதிரி இல்லாதபடி ஆண்டவரே எங்களை வந்து நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களுக்கு பிரியமானதை செஞ்சு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நாங்கள் வாழணும் வழியே எந்த இடத்துல உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோமோ அந்த இடத்துல நீங்கள் எங்களை சரி பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட இந்த இடத்துல நீங்கள் படிங்க. ஆண்டவர் இந்த காரியங்களில் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி தெரியும். அதில் நீங்கள் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி இவனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான்
நம்ம இதை படிச்சிருக்கோம். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் முன்னாடி இருக்க வசனங்கள்லாம் நீங்கள் தியானிச்சிங்கன்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாக படிக்கணும்னா நேரம் ஆகும். அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாக்கி அப்போ தகப்பன் என்ன செஞ்சார், இவன் எப்படி செஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் படிக்கலாம். அவங்க படித்து நீங்கள் வந்து அவங்கள மாதிரி யாரை மாதிரி இருக்கக்கூடாது, தவறு செஞ்ச மாதிரி. அதுங்கிறது தான் இவனை ஆண்டவருக்கு தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தாழ்மை இல்லாமல் இருந்ததுனால இவன் வந்து என்ன வாழ்க்கை வந்து பாருங்கள் பரிதாபமாக முடியுதில்லை, அந்த மாதிரி இல்லாதபடி நம்மளை ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக மாற்றணும்னு சொல்லி ஜெபிங்க. அடுத்தது இன்னொரு அலையும் நம்ம பார்த்துடலாம். 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, அக்காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள், நகரம் முற்றுகை போடப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி எதிராக வந்து நேபுகாத்நேச்சார் வந்து எதிராக வந்து அவர் எப்பவுமே வந்து ஜெயிக்கிறாள். அப்போ எந்த தேசத்துக்கு போகிறாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல போய் அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லி பாபிலோன் ராஜா அவர் வந்து இங்கே ஜெயிக்காரு, எருசலேமுக்கு வந்து ஜெயிக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து பாருங்கள் இந்த 2 ராஜாக்கள் 24, 17, 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்துலையும் 17வது வசனமும் 18வது வசனமும் அதே 24வது அதிகாரத்தில் 17, 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பதிலாக இந்த இதிலலாம் அவர் வந்து இந்த நேபுகாத்நேச்சார் எந்த இடத்துக்கு போய் போர் பண்ணலாம், ஒரு இடம்னு கிடையாது, எந்த இடத்துக்கு போருக்கு போனாலும் அவர் ஜெயிக்கிற இடத்துல வந்து அவரே போய், அதாவது அது ஒரு நல்ல குணம் இருந்திருக்கு அவருக்கு வந்து. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு அந்த எனக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லி வைக்காமல் யாரையாவது ஒருத்தரை அவருக்கு சொந்தமாக இருக்கிறவங்கள யாரையாவது ஒருத்தரை அவங்கள அந்த ஆளுகை பண்ணுறதுக்கு ராஜாவாக மாற்றி அந்த இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஜெயிக்கிற இடத்துலலாம் வைப்பாருன்னு சொல்லி நம்ம நிறையா பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல ஜெயிச்சு அவர் வர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு வரும்போது பாருங்கள் நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ எருசலேமை பிடிச்சிட்டு இங்கே வந்து கீழே நீங்கள் நிறையா படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல யாரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும்போது அவருடைய சித்தப்பா அதாவது சிதேக்கியான்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லியிருக்கான், மத்தனியான்னு சொல்லி அவர் பேர். அவர் வந்து பாபிலோன் ராஜா வந்து அவன் சிறிய தகப்பனாக்கிய அந்த ஆளை வந்து கொண்டு போய் வைக்காருன்னு சொல்லி ராஜாவை வைத்து அவனுக்கு சிதேக்கியா அந்த பேரையே மாற்றி, எப்படி பாருங்கள் ஒரு ராஜாவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கும்போது அந்த பேரையை மாற்றி அவங்கள எப்படி நடத்தணும்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு அந்த அந்த இடத்துல அந்த பெரிய இடத்த பிடிச்ச இடத்துல இந்த ஆளை வந்து வைக்காருன்னு சொல்லி ராஜாவை வைக்கிறதே வந்து நேபுகாத்நேச்சார் தான் பிடிச்சி வைக்காரு. அவர் வச்சுட்டு போகிறாரு. அதுக்கடுத்தது பாருங்கள் 18வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமை அரசாண்டான். லிப்னா கூறாகிய எரேமியா குமார்த்தியான அவன் தாயின் பேர் அமித்தாள் போட்டிருக்கு. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த இடத்துல நம்ம சிதேக்கியாவை பற்றி தான் நம்ம பார்க்கோம். நேபுகாத்நேச்சார் ராஜாவாக்குனாரு, ஒரு இடத்துல முற்றுகை போட்டு அந்த இடத்த பிடிச்ச உடனே இந்த ஆளை கொண்டே வைக்காரு. இந்த ஆளுடைய குணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிதேக்கியா வந்து ஒரு ராஜாவாக இருக்கும்போது எப்படி இருந்திருக்கணும், இப்போ ஆமோனை பற்றி படித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இவனுக்கு என்ன ஆச்சுன்னா ராஜாவாக இருக்கும்போது நேபுகாத்நேச்சாருக்கு கீழே தான். ஏன்னா நேபுகாத்நேச்சார் சொன்னபடி தான் கொஞ்சம் கேட்கணும், அவர் தானே வச்சுருக்காரு. அதனால வந்து இவருக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது, இவன் இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இவன் வந்து நம்ம சொன்னபடி கேட்க மாட்டாங்க எல்லாரும். அப்போ வந்து இதுக்கு எதிராக நம்ம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம சொல்லுவாங்கல்ல, இடங்கள்லாம் கிடைக்கணும்னு வைங்க, அதுக்கு ஒரு குழப்பத்தை அதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி தனக்கு வர்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இது பதவி மாதிரி தான். அந்த பதவியை நாமளே எடுத்துக்கலாமே, இது ஏன் இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். அந்த 22 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிச்சிங்கன்னாக்கி அந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் வந்து போர் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னாக்கி நேபுகாத்நேச்சாருக்கு எதிராகவே வந்து இவன் ஏதோ செஞ்சு நாம் வந்து நமக்கு சொந்தமாக நம்ம சொல்கிறதாங்க கேட்குற மாதிரி நம்ம இந்த பதவியில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை வந்ததுனால அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி பரிதாபமாக நடக்குது. அதுக்கு வந்து பாருங்கள் அவனுக்கு வந்து நடக்கக்கூடிய காரியங்கள் வந்து அவனுக்கு தெரியாமல் இல்லை. ஏன்னா வந்து தெரியாமல் செஞ்சுருந்தா கூட நம்ம வந்து ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவனுக்கு வந்து எச்சரிப்பின் சத்தம் வந்து கேட்கப்படுது. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த தண்டனைகளை நம்ம அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்கார், நம்ம படிக்கும்பொழுது தெரியும். இப்போ எரேமியா 38வது அதிகாரத்தில் 14லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பின்பு சிதேக்கியா இந்த எரேமியா வந்து ஒரு இதில் தூக்கி போட்டுருவாங்க, ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. அதுலேருந்து அந்த முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுலேருந்து கொண்டு வந்து அவங்கள கொண்டு வருவார். கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கி அப்போது
எரேமியா கைகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். அங்கே இருக்கும் பொழுது அந்த சிதேக்கியா சொல்கிறான் பாருங்க. அந்த சிதேக்கியா பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியாவை தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்துக்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். இப்போ சிதேக்கியா என்ன நடக்கு, என்ன நமக்கு எச்சரிப்பின் சத்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தீர்க்கதரிசி தான் கேட்கான். அப்போ இந்த கேள்வி கேட்குறது கூட ஒரு மனுஷங்கிட்ட கேட்கும் பொழுது, ஒரு ரோட்டில் போகிறவங்கிட்ட கேட்கல, நல்லா தீர்க்கதரிசி, அவர் கரெக்டாக சொல்கிறவர், ஆண்டவரோட பேசுகிறவர்னு சொல்லி தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு வச்சு தான் கேட்கான். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்கள். ராஜா எரேமியாவை நோக்கி, உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கன்னு சொல்லி கேட்கான். அப்போ நீ ஒன்றுமே மறைக்கக்கூடாது, என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ அப்படியே நீங்கள் சொல்லிடணும் என்கிட்ட, நான் அதுபடி தான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவன் நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கான். கேட்கும்போது அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உனக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உனக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டேன் என்றான். அப்போ நான் ஏதாவது ஆலோசனை சொல்லுவேன், நான் இதுக்கு எதிராக போகாதம்மா, இதை எதாவது சொன்னோம்னாக்கி உடனே நீ என்னை கொண்டு போட்டுருவேன், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது, இல்லை நீ சொல்கிறதுன்னு நான் கேட்கேன், ஆனால் நான் என்கிட்ட சொல்கிறத நீ வேற யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அதையும் மறைக்க சொல்லலாம். இப்படி சொல்லும்போது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு தீர்க்கதரிசின் மூலமாக சொல்லும் பொழுது கூட அதுக்கு கீழ்ப்படியாமல் எதிராக போகிறான்னு பாருங்கள். எதிராக போய் எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய காரியங்களே சொல்லலாம். அந்த ராஜாவை உயர்த்தின ஒரு மனுஷன் கூடவே எதிராக நின்று எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய காரியங்கள்லாம் எதுக்கு நடக்குன்னா, இந்த எச்சரிப்பு எரேமியா தீர்க்கதரிசி அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் 38வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எரேமியா பாருங்கள், இந்த கடைசி 28வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசி சொன்னது நடக்குது. அதை அவன் கேட்கவே செய்யலை. அதை எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் என்ன படித்து பார்க்கலாம். படிச்சிங்கன்னாக்கி அந்த இடத்த இங்கே சிதேக்கியாவை பற்றி தெரியும். சிதேக்கியாவுடைய வாழ்க்கை எப்படி முடியுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், அந்த காரியங்கள் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள்லாம் அவன் கீழ்ப்படியாமல் அதை ஒன்றும் மதிக்காமல் அதெல்லாம் மதிக்கவே செய்யலை. அவர் சொன்ன காரியங்களை எதையுமே செய்யவே செய்யலை, அதுக்கு எதிராக தான் செய்கிறான். ஏன்னா இவனுடைய ஆலோசனைப்படி நடந்து இவன் பதவியை பெறணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் தான் செய்கிறான் இல்லையா. ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை சொல்கிற தீர்க்கதரிசியின் வார்த்தை இவனுக்கு பிடிக்கல. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்ம பேசும்பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு பிடிக்காது. என்ன இப்படி எச்சரிக்காரு, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் நம்முடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் செய்வாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை இந்த ஆள் கேட்டிருந்தாங்கனாக்கி இந்த நிலைமைக்கு அவன் ஆளாக்கியிருக்க மாட்டான். அதை தான் நம்ம படிக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியில் படித்த காரியங்கள் இங்கே 21 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தில் 6, 7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனை எப்படி பிடிச்சி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் நேபுகாத்நேச்சார் கொண்டு போய் அந்த இடத்துல என்ன பண்ணுதாருன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து பாருங்கள். இப்போ பிடிச்சி கொண்டு போகிறாங்க. இவன் எப்படி விழுந்து போவான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கும் கீழ்ப்படியாமல், தன்னுடைய பதவிக்காண்டி எத்தனை பதவிக்காண்டி போகிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கல. பதவிக்காண்டி, பணத்துக்காண்டி, இல்லாட்டா நமக்கு ஒரு பேர் புகழ் வரணுங்கிறதுக்காண்டி எத்தனையோ தவறுகள் செஞ்சு அவங்க அதை பெற்றுக்கொள்வதுக்கு பார்க்காங்க. அப்போ அது தவறான காரியங்கள். அதுதான் இவனும் செய்கிறதுனால கடைசி அவன் வாழ்க்கை எப்படி முடியுதுன்னு பாருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த தவறு செஞ்சோம்னாக்க முடியுங்கிறத ஆண்டவர் சுட்டி காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி தந்திருக்காரு. இதுபடி நம்ம நடக்கிறதுக்கு எவ்வளோ துரிதமாக இருக்கணும் அப்படிங்கிறத எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம அதை கீழ்ப்படிவோம். அடுத்தது பாருங்கள், இந்த 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, சிதேக்கியா அவன் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி. இப்போ எரேமியாத்துக்கு சொல்லுவார், உன் பிள்ளைகளை வெட்டி விடுவான், அவனை எல்லாமே உனக்கு இழந்து போவார் அப்படின்னு சொல்லும்பொழுது கேட்கவே செய்யலை. அப்போ நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது அது நமக்கு பிடிக்காததாக இருந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னாக்கி நம்ம அந்த நிறைய காரியங்களில் விழுந்து போகிறோம் பார்த்திங்களா. அந்த விழுந்து போகாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சு நம்ம வெற்றியை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். பிசாசான நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக கொண்டு வருவோம். அப்போ ஜெயம் பெறுறதுக்கு ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இருக்குது. எச்சரிப்பின் சத்தத்தை யார் மூலமானாலும் வார்த்தையை நம்ம கொடுக்கும்பொழுது அதை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தடைகளெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான். பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஒரு அவன் பாருங்கள் அரண்மனையிலே செத்தான்.
தாழ்த்தாதனால ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படியாதனால இவன் பாருங்க, அதுவும் இவனு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தான் இறைமை தீர்க்கதரிசி சொல்கிறத கீழ்ப்படியாமல், வார்த்தை கீழ்ப்படியாமல், தன்னை தாழ்த்தாமல், தன்னுடைய பதவி தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால இவன் பாருங்க எல்லாத்தையுமே இழந்து போகிறான்னு சொல்லி பார்க்கும். அவன் மட்டும்தான் கொல்லப்பட்டான்னு இருக்குது. ஆனால் இவனை பாருங்க ரொம்ப பரிதாகும். சிதேக்கியாவின் குமாரரையும் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி அவன் பிள்ளைகளெல்லாம் வெட்டி போடுதான் பாருங்க. சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி, 2 கண்ணையும் குருடாக்கி பாருங்க. கண்ணெல்லாம் குருடாக்குன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சிம்சோன் நம்ம பார்க்கணும்ல, அவனும் பாருங்க அந்த கண்களை இழந்து கடைசியில் அவன் இருக்கணும்னு விரும்பலை, மறித்து போகிறான்னு பார்க்க முடியுங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் கீழ்ப்படியாதனால எவ்வளோ கொடூரமான மரணத்துக்குள்ளே போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மாறணுங்கிறது தான் இன்றைக்கி ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணும். கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அங்கே தான் மரித்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அவனுடைய மரணம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி பெரிய ராஜாவாக வாழ்க்கையில் இருந்தவன் அதில் தன் தாழ்த்தாதனால அடுத்தது பதவிக்காண்டி ஒரு காரியங்கள் செஞ்சதுனால நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக போகாத அப்படின்னு சொல்லி அவர் இறைமை தீர்க்கதரிசி சொன்னதேங்க. ஆண்டவருக்கும் பிரியமில்லாத காரியங்கள் செய்தான். தீர்க்கதரிசி எச்சரிப்பும் கொடுக்குற போதும் அதுக்கும் எச்சரிப்புக்கும் எதுவும் கீழ்ப்படியாமல், தன்னை தாழ்த்தாமல், ஆண்டவருக்கு தாழ்மை இல்லாமல் வாழ்ந்து தான் அவங்க வாழ்க்கை மரணத்துக்கு கொண்டு போய் அங்கே வீடே பாருங்கள், வீட்டில் இருக்க பிள்ளைங்களை, தன்னுடைய வாழ்க்கையை இங்கே எல்லாத்தையும் இழந்து போகிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இருக்கோம், ஆண்டவர் கீழ்ப்படியாமல் ஒரு வார்த்தை நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோமா, இல்லாட்டா நம்மளோடு கூட ஒரு எச்சரிப்பின் சத்தம் இந்த இடத்துக்கு போகாத, இதை செய்யாத அப்படிங்கும்போது நம்ம செஞ்சுட்டு திருப்பி அது தண்டனையை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம நடக்குது இல்லை. அது எதனால நடக்குதுன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால, ஆண்டவர்கிட்ட தாழ்த்தாதனால தான். அப்போது அந்த கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டு பிள்ளைகளெல்லாம் கொண்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் யாராவது என்னமோ பேசினா கூட நம்மளால தாங்கவே முடியாது. நம்ம திருப்பி பேசுவோம், என் பிள்ளை ஏன் பேசுனேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறவங்களாம் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த பிள்ளைகளவே அவன் முன்னாடியே வெட்டி கொல்லுதான். எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட தாழ்த்தாதனால அந்த வெறி பிடிச்சவங்ககிட்ட மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காரியங்கள், மரணம் மாத்திரம் இல்லைங்க, நிறைய கொடூரமான ஒரு வாழ்க்கையில் அவன் கொண்டு போய் சேர்ந்து அவன் பாருங்கள் மற்றவங்களுக்கு, நமக்குலாம் பாருங்கள் இப்போ முன்மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அப்போ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கூட கீழ்ப்படியாத ஒரு ராஜாவாக இருந்திருக்கான். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்க்கையில் வாழ்ந்து அப்படி கொடூரமாக அந்த பதவிக்காண்டி போய் கடைசியில் மரணத்தை சந்தித்து நிறையா ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ராஜா வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், பிள்ளைங்களை எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாம் தலைமுறையாக அது பாருங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னாக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே இந்த காரியங்கள் இருக்குமானா, எந்த காரியம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் உமக்கு பிரியமானதை நடத்தி செல்ல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும் ஆண்டவரே. நீங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்பொழுது அதுக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தவும், உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உங்களுடைய தாழ்மை உள்ள கிருபை அளிக்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த தாழ்மை உள்ள பிள்ளைங்களாம் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மனுஷங்களை மாதிரி நாங்கள் அழிஞ்சு போகக்கூடாது. இப்படி நாங்கள் உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைங்களாக வாழ்கிறதுக்காங்கிட்டு எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, எங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. நாங்கள் தவறி போன இடத்துலேருந்து எங்களை தூக்கி எடுக்க ஒரு வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி செல்லட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்தில் படிக்கல. அந்த வாசனத்தின்படி நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது எத்தனை பிசாசு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லா திட்டங்களையும் அதமாக்கி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துக்கிற பிள்ளைகளாக நம்மளை உயர்த்த அவருக்கு வல்லம் உண்டு. அவர் என்ன செய்யினாலும் சரி சரியான பாதையில் நம்மளை கொண்டு போய் நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நீங்கள் இந்த வசனங்களை வாசிங்க, ஜெபிங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இப்படி தாழ்த்தாமல் இருந்து அவங்க மரித்தது போல் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே நம்மளை தாழ்த்த நம்ம அர்ப்பணிப்போம். தாழ்மைங்கிறது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான். அதை நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் படிக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாழ்மைங்கிறது ஏதோ எல்லாத்துக்கும் தாழ்ந்து கீழ்ப்படிஞ்சு அப்படி போகிறது அந்த மாதிரி மனுஷனுக்கு அது கிடையாது.
மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறது ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சாலே மற்ற எதுக்கு கீழ்ப்படியணும் மனுஷனுக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய நம்ம கற்றுத்தர ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க நம்ம ஜெபிக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை நடத்த இன்றைக்கி அர்ப்பணிங்க. அற்புதமாக ஆண்டவர் நடத்துவதை நம்ம காணலாம். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நம்ம கண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அநேக பிள்ளைகளை எழுப்புவதை நம்ம கண்டு ஆண்டவரை நன்றி சொல்கிற பிள்ளைகளாக காணப்பட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் அற்புதமாக நடத்துவார். ஆமென். இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே,
ஜெயிப்போம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆம் சுவாமி, இருள் நிறைந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உம்மிடத்திலே தாழ்மையா இருந்தவர்களும் தாழ்த்த ஆண்டவரே மனம் இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கை இஷ்டம் போல போய் ஆண்டவரே மறித்து போனவர்களையும் படித்து ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு எழுதி தந்திருக்கேன். அதில் நாங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உம்மிடத்திலே தாழ்மை உள்ளவர்களாயிரும், உம்மிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீங்கள் தான் தாழ்த்த மரண பரியந்தம் சிலுவையில் மரண பரியந்தம் தாழ்த்தி பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்தது போல் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கடைசி வரை ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க நீங்கள் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இப்படிப்பட்ட தாழ்மையை கேட்கிற பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த தாழ்மை இல்லாதபடி ஆண்டவரே மரித்து போன இந்த மனிதர்களை போல இல்லாதபடி ஆண்டவரே அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுதும் அதை தன்னை தாழ்த்தாதபடி தன்னுடைய பதவி தன்னுடைய எல்லா பெருமைக்கும் நின்றதுனாலே தகப்பனே எல்லாவற்றையும் இழந்து போனானே, கண்களுக்கு பிளங்கப்பட்டவனாய் எல்லாவற்றிலும் இழந்தவனாய் நின்றானே, மரித்து போனானே, அதுபோல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்து வழிநடத்தத்தக்கதான் நம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துற சுவாமி. உங்களுடைய பலமுள்ள வாசனங்கள் எங்களுக்கு போதுமானதா இருக்கபடியா நன்றி. நாங்க எங்கோ போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு எழுதி தந்திருக்க இந்த வேதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு மனிதர்கள் மூலமா எங்களுக்கு கற்றுத்தருகிற இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துற சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை போல இரு என்று சொல்லி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீங்க உலகத்துல இருக்கும்பொழுது எப்படி பிதாவின் சித்தத்தை செய்தீர்களோ அதுபோல உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து எங்களுடைய சித்தத்தை ஒழித்து உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே செய்ய நாங்கள் முழுவதுமா எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள தேவன் தாமே கிருபையமா ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க சுவாமி. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவரை இருதயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை தன் மனதிலே தோங்கியபடி ஆண்டவரே தன் முடிவை எடுத்து அப்படியே ஓடி ஆண்டவரே தோற்று போய் ஆண்டவரை விழுந்து கிடக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவரை கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரை அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்களோ அந்த இடத்துல உடைய வசனத்தின் மூலமா நீ தூக்கி எடுத்து ஆண்டவரே உடைய கிருபையினால் மூடி மறைத்து ஆண்டவரே எந்த இடத்துல வெக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க உயர்த்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உடைய வார்த்தை சொல்லு என்னிடத்திலே வாங்க என்னிடத்திலே வருகிறேன் நான் புறமே தழுவதில் என்று சொன்னீரே ஆண்டவரே. என்னிடத்திலே வாங்க என்று சொல்லி அழைக்கிற தேவன் வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கிறோடே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். எங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் உம்முடைய பாதத்திலே மாத்திரம் தான் கிடைக்கும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமாய் இந்த வார்த்தை மூலமா ஆண்டவரை பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இருதய கதவுக்குள்ளே ஆண்டவர் நீங்க பிரவேசிங்க ஆண்டவரே. இருதயத்திலே எல்லா அழுக்குகளையும் போக்க என் தேவனுடைய ரத்தம் மாத்திரம் போதுமானதா இருக்கிறபடி அவருடைய ரத்தத்துக்கு அர்ப்பணிக்கட்டும். உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு தகப்பனே உடைய பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் ஆக்க முடியும் என்று அர்ப்பணிக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஏந்தி ஆண்டவரை சுமந்து சென்று எங்களை நடத்தி செல்கிற தயவுக்காக நன்றி. இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே.
வருகிற ஆண்டவரே வருகை ஆண்டவரை தாமதித்தாலும் அது அப்படியே வரும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே வருகை சமீபமாய் இருப்பதை நாங்கள் சூழ்நிலையை பார்க்கிறோம். தகப்பனே, தேசங்களிலே நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுவது மாத்திரமில்லை, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளை காணப்பட தேவன் கிருபை செய்யணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே வசனங்கள் எங்களோடு கூட பேசட்டும், வார்த்தையினால் எங்களை போஷித்து நடத்தட்டும். ஆண்டவரே உங்களுடைய பாத்திரை அமர்ந்திருக்க இன்னும் அதிகமாய் கற்றிருந்து வெள்ளத்தமா செபிக்கிறோம். வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தோம்னா நன்றி. இன்னும் அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உருவி நாங்கள் இதிலே ஆண்டவரே நாங்கள் செல்லத்தக்கதான கிருபையின் தரவணுமா செபிக்கிறோம். நீங்க போய்த்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்க தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழிநடத்தத்தக்கதான் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கணுங்க. இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவை சந்திக்க நீ போதுமானவர் என்று பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும், அற்பத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் பிள்ளைகளை எழும்ப, பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எழும்ப தேவன் நாங்கள் கண்டு ஆண்டவரே என்னை போல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். அவளை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உண்மை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல வைக்கப்படுமோ அந்த இடத்துல உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசத்திலே பலப்பட கிருபை செய்யுங்க. அப்படி செய்து வண்ணத்து போறக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து இருக்கிறப்ப நன்றி செலுத்துறோம். இது அந்த பிரசன்னம் இருக்கட்டும், ஒவ்வொரு போக்கில் வரத்தில் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்க போகும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் செலுத்துறேன். ஏசுவச்சன் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.